இஸ்லாமிய கூட்டங்களுக்கு போய் பேசுறாரு, கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போய் அது பேசுறாரு. முக்கியமான இருக்கு. என்னன்னா, அவர் புத்தகம் இது என்ன புத்தகம்? அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம். என் வீட்ல இன்னொரு பையன் இருக்கான். இன்னொரு பழனியப்பன். எங்க வீட்ல எங்க தாத்தா பேர் பழனியப்பன்னால பல பழனியப்பன் இருப்பாங்க. பல கருப்பையா இருப்போம். பல கருப்பையா இருப்பாங்க. அப்படி தம்பி ஒருத்தன் இருக்கான். பழனியப்பன். அவன் ஒரு 20 ஆண்டு காலம் முன்னாடி இஸ்லாம் மதத்தை தழுவிட்டான். சரியா? என்னோட பேசிக்கிட்டு இருக்கான் இப்பவும். அவனை வந்து பொதுவா வீட்ல வந்து ஐயையோ வேற மதத்துக்கு போயிட்டானே, நீ வந்து வான்னு கூப்பிடுவாங்கல்ல. அவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அது நல்லா சௌரியமா இருக்கு. ரொம்ப உயர்ந்ததா தோணுது போயிட்டான். எனக்கு பேச்சே பாடினேன்னு நான் மட்டும் அவனை திரும்பி வாடான்னு சொல்லவே மாட்டேன். அது அவன் விருப்பம். நான் சொல்லுவேன், உன்னுடைய தாய் தந்தையை வந்து பாரு. அவர்கள் உன்னை எதிர்த்து பேசுனாங்க, உன்னை திட்டுறாங்க, பரவாயில்ல போயிட்டு போறாங்க, பெத்தவங்க தான். இல்லையா? பாரு நீ வந்து பாரு. இல்லைன்னா அவங்க வந்தா என்னை வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்ப்பான். வருவான், தான் அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பான், போவான். இவருக்கு இன்னொரு தம்பி மகன். பழகர் பேர் இன்னொரு தம்பி மகன். பழகறப்பே அதை ஆதரிச்சிருப்பார்ல. இல்ல அவனை வெளியேற்றிட்டார்ல. நான் என்ன சொன்னேன், இந்த அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகத்தை இந்த குடும்பத்துல முதல்ல உணர்ந்தவன் அவன் தான். நீங்க அவனை கூப்பிட்டுல புத்தகத்தை வெளியிட்டு இருக்கணும். வாடா மகனே, இந்த குடும்பத்துல இந்த அறிவு உனக்கு தாண்டா முதல்ல இருந்துச்சு, எனக்கெல்லாம் பின்னாடி தான் வந்துச்சு அப்படின்னு அவனை கூப்பிடவே இல்லையே நீங்க. நீங்க சும்மா என்னத்தையாவது ஊருக்கு வந்து அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் சொல்றது, வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்தானா அவனை வெளியேற்றுறது. நீ அவனை கொண்டாடி இருக்கணும்ல. உங்களுக்கு 20 வருஷம் அவனை கண்டுபிடிச்சிருக்கான்ல அவன் அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகத்தை. இப்ப நான்லாம் எனக்கெல்லாம் வந்து இஸ்லாம் மதத்தின் மேல், கிறிஸ்தவ மதத்தின் மேல், பிற மதத்தின் மேல் மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. ரொம்ப தோண்டி கேட்டீங்கன்னா தெரியாது. நான் என்ன நினைச்சுக்குவேன், விடு எல்லா மனுஷங்களும் உண்டுதான், சமமா நடத்த வேண்டியதான் எல்லாரையும் அப்படின்னு நினைச்சுக்குவேன். நபிகள் நாயகத்தை பத்தி ஒரு பேட்டி எடுத்திருக்கு அவர்கிட்ட, மிகச்சிறந்த பேட்டி. அதைத்தாங்க சொல்றேன். ஊருக்கெல்லாம் நாங்க சிறப்பா சொல்லுவோங்க. நீங்க ஊருக்கெல்லாம் சிறப்பா சொல்லுவோம். எங்க வீட்டுக்குள்ள என்ன? நான் ஏன் திருப்பி கலைஞரை கொண்டாடுறேன்? ஏன் திருப்பி பீம்சிங்கை கொண்டாடுறேன்? பீம்சிங்னு ஒரு இயக்குனர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? பாவரிசை படம் பண்ணவர். அவர் வீட்டிற்குள் இல்லாத மதமே இல்ல, அவர் வீட்டுக்குள் இல்லாத சாதியே இல்ல. அத்தனை பிள்ளைகளுக்கு காதல் திருமணம். சரி பரவாயில்ல, அது அவன் விருப்பம். இதுல என்ன இருக்கு? அவர் சொல்லுவாரு, நம்ம பி லெனின் இருக்காரு, எடிட்டர் பி லெனின், அவர் வந்து பீம்சிங்குடைய மகன். சரியா? லெனின் சொல்லுவாரு, பாரத விலாசங்கள் எங்க வீடு தான் ஏம்பாரு, எங்க வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருக்காங்க ஏம்பாரு. அந்த குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனாலதான் குடும்ப தலைவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள அப்படித்தான் இருப்பான். கலைஞர் குடும்பத்திலையும் ஜாதி, எல்லாருமே ஜாதி மறுப்பு. யாருமே ஜாதியை மறுக்கலைங்க. அவரவர் வாசப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அது இயல்பாக சாதி மறுப்பு திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? சாதியை பிடிச்சி தொங்கலை யாரும். அப்படிங்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு இஸ்லாம் இருக்கானே, இஸ்லாத்தை தழுவுனவன், நீங்க வாங்க, அவனை வச்சு கொண்டாடுங்க. டேய் வாடா, இந்த அறிவு உனக்கு தாண்டா முதல்ல இந்த குடும்பத்தில் வந்துச்சு, உன் அளவுக்கு எனக்கெல்லாம் தைரியம் இல்லடா முழுமையாக என்னை மாற்றிக்கொள்ள அப்படிங்கிறது இருக்கணும்ல. இல்லையே, நீங்க பாட்டு என்ன வயலை பத்தி பேசுறேன். நாங்க எல்லாமே சிறப்பா அடுத்தவருக்கு பேசுவோம், உங்களுக்கு சொல்லுவோம்.